நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான டாப்பிக்கில் நம்ம பிள்ளைத்தமிழ் குறித்து பார்க்கலாங்க. பிள்ளைத்தமிழ் அப்படின்னா நமக்கு மிக முக்கியமான நூலுங்க. நமக்கு சிற்றிலக்கியம் தமிழில் மொத்தமாக 96 இருக்குங்க. அந்த 96ல் மிக முக்கியமான சிற்றிலக்கியம் அப்படின்னா நம்ம பிள்ளைத்தமிழை சொல்லலாம். இப்போ பிள்ளைத்தமிழோட இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு சிற்றிலக்கியம் 96ல் மிக அதிகமாக பாடப்பட்டது பிள்ளைத்தமிழ் தாங்க. நம்ம தமிழ் நூலில் இருக்கக்கூடிய சிற்றிலக்கியங்களில் எது அதிகமாக பாடப்பட்டிருக்கு அப்படின்னா பிள்ளைத்தமிழ் நூல்கள் தாங்க அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 300க்கு மேலே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போது நமக்கு கிடைத்த மிக பழமையான இலக்கண நூல் எதுங்க? தொல்காப்பியம். அந்த தொல்காப்பியமே பிள்ளைத்தமிழ் குறித்து ஒரு வரிகளை சொல்லுதுங்க. என்ன இருக்குன்னு பாருங்க. குளவி மருங்கினும் கிளவதாகும், குளவி மருங்கினும் கிளவதாகும். இந்த வரிகள் மூலயமா நமக்கு பிள்ளைத்தமிழ் குறித்து தொல்காப்பியம் சொல்லுதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா குளவி அப்படின்றது நமக்கு குழந்தையை குறிக்கக்கூடியது. ஓகேவா? இப்போ இந்த பிள்ளைத்தமிழ் நூலோட வேறு பெயர்களை பாருங்க. பிள்ளை கவி, பிள்ளை பாட்டு, இது ரெண்டுமே பிள்ளைத்தமிழை குறிக்கக்கூடியதுங்க. பிள்ளை கவி, பிள்ளை பாட்டு இரண்டுமே நமக்கு பிள்ளைத்தமிழை குறித்து குறிக்கக்கூடிய வேறு பெயர்களாக இருக்குது. அடுத்தது மிக முக்கியமானது, இந்த பிள்ளைத்தமிழ் யாரெல்லாம் பாடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இறைவனை பாடலாம். அப்படின்னா ஒரு பாட்டுடை தலைவனை எப்படி பாடணும் அப்படின்னா குழந்தையாக பாவித்து, அதாவது ஒரு இறைவனாக இருக்கட்டும் இல்லை ஒரு பாட்டுடை தலைவனாக இருக்கட்டும், அவரை குழந்தையாக கருதி பாடல் பாடுவது தாங்க பிள்ளைத்தமிழ். ஓகேவா? இந்த பிள்ளைத்தமிழில் மொத்தமாக நமக்கு 2 வகைகள் இருக்குங்க. பிள்ளைத்தமிழில் மொத்தமாக 2 வகை இருக்குது. ஒன்று ஆண்பார் பிள்ளைத்தமிழ், இன்னொன்று பெண்பார் பிள்ளைத்தமிழ். நமக்கு பிள்ளைத்தமிழ் மொத்தமாக 2 வகை. ஒன்று ஆண்பார் பிள்ளைத்தமிழ், இன்னொன்று பெண்பார் பிள்ளைத்தமிழ். இந்த பிள்ளைத்தமிழ் பார்த்தீங்கன்னா அதோட பிரிவு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக நமக்கு 10 பருவம் இருக்குங்க. அதாவது மொத்தமாக நமக்கு 10 பருவங்களை கொண்டது பிள்ளைத்தமிழ் அப்படின்றது. அந்த 10 பருவத்துக்கும் ஒரு பருவத்துக்கும் எத்தனை பாட்டு பாடுவாங்கன்னா 10 பாடல்கள் பாடுவாங்க. ஒரு பருவத்துக்கும் 10 பாடல் பாடுவாங்க. அப்போ 10 பருவம், ஒரு பருவத்துக்கு 10 பாட்டுனா மொத்தமாக 100 பாடல்களை கொண்டது தாங்க நம்ம பிள்ளைத்தமிழ். மொத்தமாக 100 பாடல்களை கொண்டது தான் நமக்கு பிள்ளைத்தமிழ் அப்படின்ற ஒரு சிற்றிலக்கியம். ஓகேவா? இப்போ நம்ம 10 பருவம்னு பார்த்துட்டோம். இப்போ அந்த ஒரு பருவத்துக்கும் எத்தனை மாதங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 திங்கள்னா நமக்கு 2 மாதங்கள். ஓகேவா? இப்போ ஒரு பருவத்துக்கும் எத்தனை மாதங்கள் எடுத்துப்பாங்க அப்படின்னா 2 மாதங்கள் வச்சு பாடுவாங்க. இப்போ பிள்ளைத்தமிழ் ஒரு குழந்தைய நம்ம குழந்தையா பாவித்து பாட்டு பாடுறோம். எந்த வயசுலேருந்து பாடணும், எல்லாம் எத்தனை மாதத்துலேருந்து பாடணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குங்க. அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்தமாக 10 பருவங்கள். அந்த 10 பருவத்தில் முதலாவதாக எப்போ பாட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா குழந்தையோட ஃபஸ்ட்டு 2 மாதத்தை விட்டுருவாங்க. ஃபஸ்ட்டு 2 மாதங்களை விட்டுருவாங்க. 3வது மாதத்திலிருந்து பாட ஆரம்பிப்பாங்க. அப்போ நமக்கு 3வது மாதத்திலிருந்து அப்படியே 2 மாதமாக வருங்க. 2 மாதமாக ஒரு பருவத்துக்கு வரும். அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு பருவங்களை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இப்போ ஆண்பார் பிள்ளைத்தமிழ் இருக்கட்டும் இல்லை பெண்பார் பிள்ளைத்தமிழ் இருக்கட்டும், எதுவுமே பிரச்சனை இல்லை. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் பொதுவாக ஒரு 7 பருவம் இருக்குங்க. ஆண்பார் பிள்ளைத்தமிழுக்கும் பெண்பார் பிள்ளைத்தமிழுக்கும் மொத்தமாக நமக்கு 7 பருவங்கள் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு முதலாவதாக வரக்கூடியது காப்பு, 2வது செங்கீரை, 3வது தாள், 4வது சப்பானி, 5வது முத்தம், 6வது வருகை, 7வது அம்புலி. இந்த 7 பருவமும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆண்பார் பிள்ளைத்தமிழுக்கும் பெண்பார் பிள்ளைத்தமிழுக்கும் பொதுவானதுங்க. இதுக்கான மாதங்கள், அதாவது எந்த மாதத்தில் பாடுவாங்க அப்படின்னா ஒற்றைப்படை நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க. 3ல் ஆரம்பிங்க. 3ல் ஆரம்பித்து ஒற்றைப்படை நம்பராக போட்டுவாங்க. 3, 5, 7, 9, 11, 13, 15. அப்போ 15னா அடுத்து 16ல் முடியும். அப்படின்னா நமக்கு இந்த பொதுவான பருவங்கள் எப்போ முடியுது? நமக்கு 16வது மாதம் வரைக்கும் முடிஞ்சிடும். ஓகேவா? எப்போ ஆரம்பிக்கிறாங்கன்னா 3வது மாதத்தில் ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? அடுத்து கண்டினியூஸாக பார்க்கலாம் பாருங்கள். அடுத்தது நம்ம பிள்ளைத்தமிழோட பொதுவான பருவங்கள் பார்த்துட்டோம். இப்போ ஆண்பார் பிள்ளைத்தமிழ் பெண்பார் பிள்ளைத்தமிழுக்கு மட்டுமே உரியதாக 3 பருவம் வருதுங்க. இதில் ஆண்பார் பிள்ளைத்தமிழுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஆண்பார் பிள்ளைத்தமிழுக்கு உரிய பருவங்கள்னு பார்த்தீங்கன்னா சிற்றில், சிறுபறை, சிறுதேர் அப்படின்னு சொல்லி ஒரு 3 பருவம் இருக்குங்க. இதுவே பெண்பார் பிள்ளைத்தமிழ் அப்படின்னு போனீங்கன்னா கலங்கு அப்படின்னு ஒரு பருவம் இருக்குங்க. இதை தான் நீராடல் பருவம்னு சொல்லுவாங்க. அது கூட அம்மானை, ஊசல். அப்போ பெண்பார் பிள்ளைத்தமிழுக்குனே உரியது ஒரு 3 பருவம் இருக்குது. ஆண்பார் பிள்ளைத்தமிழுக்கு மட்டுமே உரியதுன்னு சொல்லிட்டு ஒரு 3 பருவம் இருக்குது. இப்போ அதுக்கான மாதம் எந்த மாதத்தில் பாடுவாங்கனாக்க பொதுவானது நமக்கு 16வது மாதத்தில் முடிஞ்சிருச்சு. பொதுவான பருவம் வந்தாக்க நமக்கு 16வது மாதத்தில் முடிஞ்சிருச்சு. இப்போ ஆண்பார் பிள்ளைத்தமிழில் சிற்றில் ஆரம்பிக்கிறது 17வது மாதத்தில் ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி தான் ஒற்றைப்படை நம்பர். 17க்கு அப்புறம் 19, அடுத்தது 21. பெண்பார் பிள்ளைத்தமிழுக்கு அதே தாங்க. இப்போ 16ல் முடிஞ்சா இப்போ 17, 19, 21. ஓகேவா? இது கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். எத்தனை பருவம் இருக்குன்னா நமக்கு 10 பருவம். பருவத்துக்கு 2 மாதம், ஒரு பருவத்துக்கு 10 பாடல் பாடுவாங்க. மொத்தமாக 100 பாடலை கொண்டதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தெளிவாக இருக்கணும். நமக்கு எப்படி கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் சொல்லணும். அடுத்ததா இந்த பிள்ளைத்தமிழ் பாடுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட விதிகள் இருக்குங்க. அது என்னென்னு பார்க்கலாம். ஒரு ஆண் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு 16 வயது வரைக்கும் பாடலாம். ஒரு ஆண் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு 16 வயது வரைக்கும் பாடலாம். இதுவே ஒரு பெண் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு பூப்பு தொடங்கும் வரைக்கும் பாடலாம். அதாவது பெண்ணுக்கு பூப்பு தொடங்கும் வரைக்கும் பாடலாம். இதுவே ஒரு அரசகுமாரன், அதாவது ஒரு இளவரசர் இருக்கார் அப்படின்னா அவருக்கு அரசராக முடிசூட்டுறதுக்கு முன்னாடி வரைக்கும் பாடலாங்க. அவருக்கு அரசராக முடிசூட்டுறதுக்கு முன்னாடி வரைக்கும் பாடலாம். முடிசூட்டினதுக்கு அப்புறம் பாடக்கூடாது. இதுவே
அதாவது இந்த பிள்ளை தமிழே வந்துட்டு இறைவனுக்கு பாடுறோம்னு சொல்லியிருக்கிறோம். ஆனால் வந்து ஒரு இறைவனுக்கு மட்டும் பாட முடியாதுங்க. அவர் யாருன்னா அவர் தான் சிவன். ஓகேவா? ஏன்னா சிவனுக்கு வந்துட்டு இறப்பும் இல்லை பிறப்பும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்துட்டு இறப்பும் இல்லாதவர் பிறப்பும் இல்லாதவர். அதனால் வந்துட்டு அவருக்கு பிள்ளையாவே நம்ம கருதவே முடியாது. இதனால் வந்து பிள்ளை தமிழ் பாட முடியாத ஒரு கடவுள் அப்படின்னா நமக்கு யாருன்னா சிவனுங்க. ஓகேவா? அடுத்து பார்க்கலாம். அடுத்ததா நம்ம பொதுவான பருவங்கள் 7 பார்த்தோம். அது ஒன்னொன்றுக்கான விளக்கம் பார்த்துருவோம். முதல் பருவம் வந்து காப்புன்னு சொல்லி பார்த்தோம். காப்பு அப்படின்னா என்னன்னா, அந்த குழந்தையை வந்து இறைவன் வந்து காக்கணும், இறைவன் வந்து இந்த குழந்தையை வந்து காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை வந்து வேண்டி பாடுறாங்க. எந்த இறைவனை வேண்டி பாடுறோம் அப்படின்னா, அதாவது முதல் பருவத்துக்கான தெய்வம் எதுனா நமக்கு திருமாலுங்க. காக்கும் கடவுளான திருமால். திருமால் கிட்ட என்ன சொல்றோம் அப்படின்னா, நாங்கள் வந்து இந்த குழந்தையை வந்து பிள்ளை தமிழ் நூலில் வச்சு பாட போகிறோம், அதனால் என்ன பண்ணுங்கனாக்கா நீங்கள் இந்த குழந்தையை வந்து காப்பாற்றி அருளுமாறு வேண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது வந்து முதல் பருவம் காப்பு அப்படின்றது. இரண்டாவது பருவம் பார்த்தீங்கன்னா செங்கீரை பருவம்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமானதுங்க. நமக்கு அடிக்கடி கேட்பாங்க. நமக்கு முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் 10th புக்கில் இருக்குங்க. அதில் வந்து இப்போ செங்கீரை பருவம்னு கொடுத்துருப்பாங்க. அது வந்து இரண்டாவது பருவம் மிக முக்கியமானது. செங்கீரை அப்படின்றதுக்கு தண்டுக்கீரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருள் இருக்குங்க. இப்போது செங்கீரை பருவம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அதாவது கீரை வந்து காட்டில் அசைந்து ஆடுது இல்லைங்களா, அந்த மாதிரி மென்மையான பருவத்தை வந்து குழந்தையோட கை கால்கள் வந்து அப்போ தான் வந்து நல்லா அசையுங்க. இரண்டாவது பருவம் அதாவது கணக்கு பார்த்தீங்கன்னா 3வது மாதம் 5, இப்போ இது வந்து 6வது மாதத்தில் வரக்கூடியதுங்க. குழந்தையோட 6வது மாதம் கிடையாது, 5வது அதாவது 5 to 6. ஓகேவா? 5 to 6 இந்த மாதத்தில் வந்து பாடும்போது குழந்தையோட அசைவுகள் வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்குன்னா அந்த செங்கீரை அதாவது தண்டுக்கீரை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது 3வது பருவம் வந்து பார்த்தீங்கன்னா தாள் அப்படின்னா தாலாட்ட குறிக்கக்கூடியதுங்க. அதாவது குழந்தைகளுக்கு வந்து தாலாட்டு பாடுவாங்க. எப்போனா அதாவது 3வது பருவம்னா நமக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். 3, இங்கே 5, இங்கே 7. அப்போ 7 to 8வது மாதத்தில் தாலாட்டு பாடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது சப்பானி அப்படின்னா 9வது மாதத்தில் வரக்கூடியதுங்க. 9வது திங்கள் வரக்கூடியது. சப்பானி அப்படின்னா குழந்தைகள் வந்து சப்புன்னு சொல்லிட்டு கை கொட்டுங்க, 2 கை கொட்டி விளையாடும். அதுதான் வந்து சப்பானின்னு சொல்லுவாங்க. அடுத்ததா முத்தம்ன்றது நமக்கு வரக்கூடியது எத்தனாவது பருவமாக வருதுங்க? நமக்கு மொத்தமாக வரக்கூடியதில் இது வந்து 5வது பருவமாக வரக்கூடியது. ஓகேவா? இப்போது முத்தம் அப்படின்னா நம்ம வந்து குழந்தைகிட்ட எனக்கு முத்தம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குற மாதிரி, அதாவது குழந்தையிடம் முத்தம் தர வேண்டுவதாக பாடுவது வந்து முத்தம் அப்படின்ற பருவம். அடுத்தது 6வது பருவம் வந்து வருகை பருவம்ங்க. வருகை பருவம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து எழுந்து நடந்து வர மாதிரி பாடக்கூடியது. வருகை பருவம்னா குழந்தை வந்து எழுந்து நடந்து வர மாதிரி பாடுறத வந்து வருகை பருவம்னு சொல்லுவோம். அம்புலி பருவம் அப்படின்னா என்னன்னா, அம்புலி அப்படின்னா நிலவை குறிக்கக்கூடியதுங்க. குழந்தைக்கு நிலாவை காட்டி சோறு ஊட்டுவாங்க. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைய வந்து சாப்பாட வைக்கிறதுக்காக நிலாவை பார்த்துட்டு நிலாவே வந்து என் பிள்ளைங்க கூட விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை காட்டி சோறு ஊட்டுவாங்க. இதுதான் வந்துட்டு அம்புலி பருவம்னு சொல்லுவாங்க. புலவர்களுக்கு வந்துட்டு இந்த அம்புலி பருவம் பாடுறது ரொம்ப கடினமுங்க. புலவர்களுக்கு அம்புலி பருவம் பாடுறது ரொம்ப கடினமாக சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து பார்க்கலாம். அடுத்தது நம்ம பார்க்குறது ஆண்பார் பிள்ளை தமிழுக்குரியதுங்க. ஆண்பார் பிள்ளை தமிழ்னா நம்ம சிற்றில் சிறுவரை சிறுதேர்னு பார்த்தோம். சிற்றில் அப்படின்னா இந்த சின்ன பிள்ளைங்க வீடு கட்டுவாங்க மணலில். வீடு கட்டுறத இந்த ஆண் குழந்தைங்க என்ன பண்ணுன்னா எப்பயுமே போயிட்டு கழிச்சு விளையாடுவாங்க. இதுதான் வந்து சிற்றில் சிதைத்தல்னு சொல்லுவாங்க. மணலில் கட்டிய வீடை வந்து சிதைச்சு விளையாடுறதா வந்து சிற்றில்னு சொல்லுவாங்க. அடுத்தது சிறு தேர் உருட்டல் அப்படின்னா சின்ன பொம்மை கொடுப்பாங்க சின்ன பசங்க கிட்ட விளையாடுறதுக்கு. அப்போ அந்த ஆண் குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன தேரை வந்து உருட்டி விளையாடுவாங்க. இதை பற்றி சொல்லக்கூடியது வந்து நமக்கு சிற்றில், அதாவது சிறு தேர் அப்படின்ற பருவம். ஓகேவா? அடுத்தது சிறு பறை அப்படின்னா சின்ன பசங்க கிட்ட என்ன பண்ணுவாங்கன்னா சின்னதாக ஒரு உடுக்க மாதிரி எல்லாம் ஒரு பம்பை மாதிரி கொடுப்பாங்க, அதாவது சின்னதாக ஒரு மோளை மாதிரி கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அதை வச்சுட்டு விளையாடுவாங்க. அந்த சின்ன பறையை வந்து அடிச்சு விளையாடுவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிறு தோளாலான பறையை கொட்டுவது, இது வந்து நமக்கு சிறு பறை கொட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மூணுமே வந்துட்டு ஆண்பார் பிள்ளை தமிழுக்கு உரியதுங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பெண்பார் பிள்ளை தமிழுக்கு. பெண்பார் பிள்ளை தமிழ் அப்படின்னா முதலாவது பார்க்கக்கூடியது கலங்கு அப்படின்ற பருவங்க. இதை தான் நீராடல் பருவம்னு சொல்கிறோம். பொதுவாக வந்து சின்ன பசங்க நீர்நிலையில் விளையாடக்கூடியது அந்த மாதிரி இதை வந்து பேசக்கூடியது வந்துட்டு நமக்கு நீராடல் பருவம், அதாவது கலங்கு பருவம்னு சொல்கிறோம். ஓகேவா? அடுத்ததாக வரக்கூடியது மிக முக்கியமானதுங்க அம்மானை பருவம். இதில் எப்படி கேட்பாங்கன்னா அம்மானை அப்படின்றது என்னன்னு கேட்பாங்க. பொதுவாக அம்மானை அப்படின்றது பார்த்தீங்கன்னா குறிப்பாக சொல்லணும்னா ஒரு பெண்கள் விளையாடக்கூட விளையாட்டுங்க. அதாவது பெண்கள் விளையாடுவதற்கு ஏற்ற விளையாட்டு. ஓகேவா? மறுபடியும் வேறு மாதிரி எப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஒரு காய் விளையாட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம தாயக்கட்டை வச்சு விளையாடுவோம் சின்ன வயசில், அந்த மாதிரி ஒரு காய் விளையாட்டுங்க. இது வந்து ஒரு காய் விளையாட்டு. இன்னும் வேறு மாதிரி சொல்லணும்னா இதுக்கு வந்து நிறைய விதமாக சொல்கிறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து ஒரு 3 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க 3 பேர் வட்டமாக உட்காந்து கல் போட்டு விளையாடுவாங்க. எங்கள் ஊரில் அது வந்து 5 விளையாடுறோம்னு சொல்லுவாங்க. 5 கல் வச்சு விளையாடுவோம். இந்த மாதிரி கல்லை வந்து மேலே தூக்கி போட்டு விளையாடுறது, இதெல்லாம் வந்து பெண்கள் விளையாடக்கூடிய விளையாட்டுங்க. இதில் வந்து அம்மானே அப்படின்ற பருவத்தில் இந்த மாதிரி விளையாட்டுகள்லாம் வந்துட்டு சின்ன பிள்ளைங்க விளையாடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்ததான் மிக முக்கியமானதுங்க உரையாடல் விளையாட்டுன்னு சொல்லுவாங்க. உரையாடல்
அப்படின்னா ஒரு 3 பேர் ரவுண்டாக உட்காந்துக்குவாங்க. ஒருத்தர் கேள்வி கேட்பாங்க, அடுத்தது அதுக்கு ஆன்சர் சொல்லுவாங்க. மூணாவதாக வரவங்க அவங்க சொன்ன ஆன்சருக்கு இது எப்படி வருது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? இதெல்லாமே வந்து எதில் வருதுன்னா நமக்கு அம்மானை பருவத்தில் வரக்கூடியது. கடைசியாக நம்ம பார்க்கக்கூடியது ஊசல் பருவம். ஊசல் பருவம்னா ஊஞ்சல் ஆடுவதை பற்றி பாடக்கூடியது. ஓகேவா? இப்போ பெண்பார் பிள்ளை தமிழில் ஒரு 3 பருவம் ரொம்ப முக்கியமானதுங்க. பெண்பார் பிள்ளை தமிழுக்கு மட்டுமே உரியதுன்னா கலங்கு, அம்மானை, ஊசல். இதில் கலங்குனா நமக்கு நீராடல் பருவம். இதுவே ஆண்பார் பிள்ளை தமிழ்னா சிற்றில், சிறுபிறை, சிறுத்தேர். இது 3மே முக்கியமானது. அது வந்து அந்த பருவத்துக்கு மட்டுமே உரியது. பொதுவான பருவம்னா நமக்கு மொத்தமாக 7 இருக்குங்க. பொதுவான பருவம் 7. காப்பு, செங்கிரைத்தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலின்னு சொல்லிட்டு மொத்தமாக 7 பருவம் இருக்குங்க. அடுத்து கண்டினியூஸாக பார்க்கலாம் வாங்க. அடுத்ததா நம்ம பிள்ளைத்தமிழை பற்றி பார்த்துட்டோம். இந்த பிள்ளைத்தமிழ் வந்து எந்த பா வகையில் பாடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிரிய சந்த விருத்தம். ஆசிரிய சந்த விருத்தம் அப்படின்னா என்னன்னா மொத்தமாக வந்து 16 சீர்கள் இருக்குங்க. ஆசிரிய சந்த விருத்தம்னா மொத்தமாக வந்து நமக்கு 16 சீர்களை கொண்டது. 16 சீர்கள் அப்படின்னா அந்த லைனில் மொத்தமாக 16 வார்த்தைகள் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இன்னொன்று இந்த பிள்ளைத்தமிழ் நூல் வரதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஒருத்தர் அது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பெரியாழ்வார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆழ்வார் இருக்கிறாருங்க. இவர் தான் முக்கியமானவர், பெரியாழ்வார். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கண்ணனை வந்து குழந்தையாக பாவித்து பாடுறாரு. எப்படி பாடுறாரு அப்படின்னா இவர் பெரியார் அவரை என்ன நினச்சிக்கிறாருன்னா அவரை வந்து யசோதையாக நினச்சிக்கிறாருங்க, கண்ணனோட அம்மா. அப்போ பெரியாழ்வார் வந்து அவரவே வந்து யசோதாவாக நினச்சிக்கிட்டு கண்ணனை வந்து குழந்தையாக கருவித்து பாட்டு பாடுறாருங்க. அப்போது நமக்கு பிள்ளை தமிழோட முன்னோடி யார், இல்லை இறைவனுக்கு தாலாட்டு பாடியவர் யாருன்னு கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா நீங்கள் யாரை போடணும் அப்படின்னா பெரியாரை தாங்க போடணும். ஓகேவா? அடுத்ததா பிற்காலத்தில் அதாவது லேட்டராக வந்துட்டு நமக்கு பாரதியார் கூட பாடியிருக்காருங்க. பாரதியார் கூட கண்ணனை வந்து குழந்தையாக பாவித்து பாட்டு பாடியிருக்காரு. ஓகேவா? அடுத்ததா நமக்கு இன்னொன்று கேட்பாங்க, ராமனை குழந்தையாக பாவித்து பாட்டு பாடியவர் யாருன்னு கேட்பாங்க. ராமனை குழந்தையாக பாவித்து பாட்டு பாடியது யாருன்னா நமக்கு குலசேகர ஆழ்வார். ஓகேவா? குலசேகர ஆழ்வார் இவர் தான் வந்துட்டு ராமனை வந்து குழந்தையாக பாவித்து பாட்டு பாடியிருக்கார். ஓகேவா? அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது மிக முக்கியமானது முதல் பிள்ளைத்தமிழ் நூல். முதல் பிள்ளைத்தமிழ் நூல் அதாவது நமக்கு பிள்ளைத்தமிழோட முன்னோடின்னு சொல்லலாம். ஆனால் வந்து அது பிள்ளைத்தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சு அவங்க பாட்டு பாடலை, அது வேற பேரில் இருக்கு. இப்போ பிள்ளைத்தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சு முதல்ல ஒரு பாட்டு வெளியாகுதுங்க. அது யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டக்கூத்தர் எழுதுனதுங்க. ஒட்டக்கூத்தர் எப்போனா கிபி 12வது நூற்றாண்டில் சேர்ந்தவர். இவர் இரண்டாவது குலோத்துங்க சோழன் அதாவது அனபாய சோழன் சொல்லுவாங்க. இரண்டாம் குலோத்துங்க சோழனை பற்றி பாடினது தான் வந்துட்டு நமக்கு குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழ். இதுதான் வந்து நம்ம தமிழில் இருக்கக்கூடிய முதல் பிள்ளைத்தமிழ், அதாவது பிள்ளைத்தமிழ் அப்படின்ற பேரில் வெளியான முதல் நூல். ஓகேவா? தெளிவாக பார்த்துக்கோங்க. முதல் பிள்ளைத்தமிழ் அப்படின்னு கேட்டாங்கன்னா குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழ் எழுதுனது ஒட்டக்கூத்தர் கிபி 12வது நூற்றாண்டு சேர்ந்தது. யாரை பற்றி எழுதியிருக்காங்கன்னு கேட்டால் நமக்கு இரண்டாவது குலோத்துங்க சோழன், இவனை வந்து அனபாய சோழன் சொல்லுவோம். ஓகேவா? மிக முக்கியமானதுங்க. அடுத்ததாக வந்துட்டு பிள்ளைத்தமிழ் ஆயினும் பெரிய தமிழ் அப்படின்ற சிறப்புக்குரியது எதுன்னு கேட்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு திருச்செந்தூர் முருகன் பிள்ளைத்தமிழ், அதாவது திருச்செந்தூர் முருகன் பிள்ளைத்தமிழ். இது வந்து யார் எழுதுனாங்கன்னா பகலிக்கூத்தர் அப்படின்ற ஒருத்தர். ஓகேவா? பகலிக்கூத்தர் தான் வந்துட்டு திருச்செந்தூர் முருகன் பிள்ளைத்தமிழ் வந்து எழுதுறாரு. இதை தான் வந்துட்டு நமக்கு பிள்ளைத்தமிழ் ஆயினும் பெரிய தமிழ் சொல்லுவோம். ஓகேவா? மிக முக்கியமானதுங்க. ரெண்டையும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்ததாக மிக முக்கியமான 2 பிள்ளைத்தமிழ் நூல்களுங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா குமரகுருபரர் எழுதின 2 முக்கியமான பிள்ளைத்தமிழ் நூல். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், இன்னொன்று முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ். ரெண்டுமே முக்கியமானது. தமிழில் இருக்கக்கூடிய மிக சிறந்த பிள்ளைத்தமிழ்னு சொல்லுவாங்க. முதல் பிள்ளைத்தமிழ் அப்படின்னா குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழ், அது வந்து ஒட்டக்கூத்தர் எழுதினது. சிறந்த பிள்ளைத்தமிழ் அப்படின்னா நமக்கு குமரகுருபரர் எழுதின மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழும் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழும். மற்ற பிள்ளைத்தமிழ் நூல்களையும் பார்த்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேட்ச் தி ஃபாலோவிங் கேட்கலாம், இல்லை பொருந்தாத பிள்ளைத்தமிழ் சொல்லி கேட்கலாம், எப்படி வேணால் கேட்கலாம். அதுக்காக மொத்த பிள்ளைத்தமிழ் நூல்களும் தொகுத்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா புலமை பித்தன், இவர் வந்துட்டு பாவேந்தர் பிள்ளைத்தமிழ் எழுதியிருக்காரு. அதே மாதிரி தேவராசன், இவங்க 2 பேருமே பாவேந்தர் பாரதிதாசனை குழந்தையாக பாவித்து பாடல் பாடியிருக்காருங்க, அதாவது பாவேந்தர் பிள்ளைத்தமிழ் அப்படின்ற நூலில். அடுத்தது வெள்ளையங்கிரி, இவர் வந்து பாரதி பிள்ளைத்தமிழ் எழுதியிருக்காருங்க. அடுத்தது கனகராஜ், இவர் வந்து கம்பன் பிள்ளைத்தமிழ் எழுதியிருக்காரு. அடுத்ததா சொக்கலிங்கம், ராய சொக்கலிங்கம், இவர் வந்து பார்த்தீங்கன்னா காந்தி பிள்ளைத்தமிழ் எழுதியிருக்காருங்க. அடுத்தது குற்றாலம், இவர் வந்து இயேசுநாதர் பிள்ளைத்தமிழ், அதாவது இயேசுநாதர் பிள்ளைத்தமிழ் எழுதியிருக்காங்க. சண்முகம், இவர் வந்து பார்த்தீங்கன்னா வீரமாமுனிவர் பிள்ளைத்தமிழ், ரொம்ப முக்கியமானதுங்க. வீரமாமுனிவர் பிள்ளைத்தமிழ், அதே மாதிரி கம்பன் பிள்ளைத்தமிழ், இதெல்லாம் வந்து முக்கியமானதாக பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து அதை யார் எழுதுனாங்க அப்படின்னு மட்டும் பார்த்துக்கோங்க. நமக்கு பொருந்தாதவர்கள் கேட்கலாம், இல்லைனா இந்த நூலை வந்து யார் எழுதுனாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நமக்கு வந்து கொஸ்டின் வந்து டஃபாக செட் பண்ணணும்னா இப்படி தான் கேட்பாங்க. அடுத்து மீதி இருக்கிறதையும் பார்த்துருவோம். அடுத்ததாக அழகிய சொக்கநாதர், இவர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காந்தியம்மை பிள்ளைத்தமிழ் எழுதியிருக்காங்க, ரொம்ப முக்கியமானதுங்க. காந்தியம்மை பிள்ளைத்தமிழ் யார் எழுதுனாங்கன்னு கேட்பாங்க, அழகிய சொக்கநாதர். அடுத்ததாக சிவஞான முனிவர் அமுதாம்பிகை பிள்ளைத்தமிழ். ஓகேவா? அடுத்தது மகாவித்துவம் மீனாட்சி சுந்தரர், ரொம்ப முக்கியமானதுங்க, அதாவது மிக மிக முக்கியமானது. அதாவது யார் மகாவித்துவம் மீனாட்சி சுந்தரனார் வந்து நம்ம உவேசாவோட ஆசிரியருங்க. அவர் வந்து சேக்கிலார் பிள்ளைத்தமிழ் எழுதியிருக்காரு. ஓகேவா? சேக்கிலார் பிள்ளைத்தமிழ் கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. அதாவது சேக்கிலார் பிள்ளைத்தமிழ் இந்த நூலில் தான் அவர் வந்துட்டு பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேக்கிலாரை பாராட்டியிருப்பாருங்க. இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த சேக்கிலார் பிள்ளைத்தமிழ் நூலில் தான் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நம்ம சேக்கிலாரை
பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என சேக்கிழாரை பாராட்டியவர் யாருன்னு கேட்பாங்க. அது வந்து யாருன்னா நமக்கு மீனாட்சி சுந்தரம். இவர் வந்து உவேசாவோட ஆசிரியர், மிக முக்கியமானது. அடுத்ததா இளங்கண்ணன், இவர் வந்து பார்த்தீங்கன்னா மூகாம்பிகை பிள்ளைத்தமிழ் பாடியிருக்காருங்க. மூகாம்பிகை பிள்ளைத்தமிழ். அடுத்ததா இது வந்து ரொம்ப முக்கியமானதுங்க. நம்ம பெரியாரோட தீவிரமான பக்தன்னே சொல்லலாம். இன்னொன்று மே தின விழாவை நமக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுத்தவர் யாருன்னா சிங்காரவேலன். இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா பெரியார் பேரில் பிள்ளைத்தமிழ் பாடியிருக்காருங்க. யாருன்னா சிங்காரவேலன். நமக்கு மே தினத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்தவங்க. இந்தியாவோட முதல் பொது உடைமைவாதி, கம்யூனிஸ்ட்னு சொல்லுவாங்க. மிக முக்கியமான ஆளுமைங்க இவர். அடுத்தது KM பாலசுப்ரமணியம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் பிள்ளைத்தமிழ் எழுதியிருக்காருங்க. திருவள்ளுவர் பிள்ளைத்தமிழ் யார் எழுதுனா KM பாலசுப்ரமணியம். அடுத்ததா அன்பானந்தம். இவர் பார்த்தீங்கன்னா மறைமலை அடிகள் பேரில் ஒரு பிள்ளைத்தமிழ் நூல் எழுதியிருக்காருங்க. மறைமலை அடிகள் பிள்ளைத்தமிழ் எழுதுனதுன்னா நமக்கு அன்பானந்தம் அப்படின்ற ஒருத்தர். ஓகேவா. அடுத்ததாக கடைசியாக நம்ம பார்க்கக்கூடியது பிள்ளைத்தமிழோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இது மட்டும் பார்த்தா அந்த முடிஞ்சது. மேக்ஸிமம் இருந்தது எல்லாத்தையும் தொகுத்து கொடுத்தாச்சு. பார்த்துருவோம் என்னான்ட்டு. சண்முக சுந்தரம் அப்படின்ற ஒருத்தர் அறிஞர் அண்ணா, கருணாநிதி, காமராசர் இந்த 3 பேரோட பேர்லையும் பிள்ளைத்தமிழ் எழுதியிருக்காருங்க. 3 பேருமே நமக்கு முக்கியமானவங்க. எல்லாருமே நமக்கு முதல்வராக இருந்தவங்க. யாருன்னா அறிஞர் அண்ணா, கருணாநிதி, காமராசர் 3 பேர்லையும் பிள்ளைத்தமிழ் எழுதுனதுன்னா நமக்கு சண்முக சுந்தரம் அப்படின்ற ஒருத்தர். ஓகேவா. நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் நம்ம மீதி இருக்கக்கூடிய சிற்றிலக்கியங்களை ஒன்று எடுத்துகிட்டு வந்துடுவோம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்துட்டு பயனடையட்டும். ஓகேவா. நன்றி.